உங்களுக்கு சமீபத்துல டிசென்ட்ரி பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சா அந்த 1 மாசத்துக்குள்ள? ஆமா சார். வந்துச்சா? 5ஆம் இடம் வயிறு பெருசா இருக்கா? 6ஆம் இடம் திருத்திருச்சா? 6ஆம் இடம் உணவு, 6ஆம் இடம் உணவு, 6ஆம் அதிபதிக்கு அதிபதி பாய்சன் கிரகத்தோட சேர்ந்திருக்காரு. ஸோ ஃபுட் பாய்சன் வந்திருக்கும். ஸோ எம்டி கட்டத்தை போட்டு இப்படியே சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டோ பாஸ்போர்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது முக்கியமானது ஏதாவது சர்டிபிகேட் ஒன்று ஏதாவது வர வேண்டியது இருக்கா? பேப்பர் ஒர்க்கு வர வேண்டியது இருக்கா? ஒன்று ஆதார் கார்டுலயோ ஏதாவது ஒரு திருத்தம் பண்ண வேண்டியது இருக்கா? பாஸ்போர்ட்ல இருக்கு சார். பாஸ்போர்ட்ல தப்பா இருக்கா? அட்ரஸ் தப்பா இருக்கா? இன்ஷியல் தப்பாயிடுச்சா? இனிஷியல் தப்பா இருக்கு. ஏன்னா இந்த 3ஆம் இடம் ஆவண ரெக்கார்டு இது அடி வாங்கிருச்சு. அதை திருப்பி மாத்தி கொடுக்க சொல்றாங்களா? அந்த ஆமா. பாஸ்போர்ட் பிரகாரமும் ஆதார் கார்டு பிரகாரமும் அட்ரஸ் தப்பா இருக்கா? அதான் சார், ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட்ல என்னோட பேர் இருக்கு, அவங்களோட பேர் வந்து என்னோட பாஸ்போர்ட்ல இல்ல. அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கு சார். அந்த இதுல இருக்கு. சரி, இதுல யாருக்கா செல்வம்னு யாருக்கா பேர் இருந்துச்சாமா? செல்வராஜ், சேகர், குணசேகர். சேகர் மாமனார் பேர். மாமனார் பேர். நீங்க ஒரு படிப்பு 2வது படிப்பு மாத்தி படிச்சுக்கலாமா? ஆமா. படிச்சது ஆர்ட்ஸ் படிச்சுட்டு வேற மாத்தினீங்களா? ஆமா சார். வேற ஏதாவது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விட்டுட்டு ஹிஸ்டரி மாறிட்டேன் சார். சிலபஸ பாதியிலே கட் பண்ணிட்டு மாத்தினீங்களா? ஆமா சார். சரி, இங்க சென்னையில தான் படிச்சீங்களா? ஆமா சார். இதே ஓஎம்ஆர் சைடுல தான் படிச்சீங்களா? ஓஎம்ஆர் சைடுலனா அதாவது ஆரம்பத்துல கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல தான் படிச்சீங்களா? கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சீங்களா? சரி, கல்லூரி வந்து அதே கல்லூரியில படிச்சீங்களா? இல்ல சார், கவர்மெண்ட் காலேஜ்ல. கவர்மெண்ட் சூரியன் கவர்மெண்டா இருக்கலாம், அதையும் எடுக்கலாம். ஆனா இங்க இந்த புதன் வீட்டை அந்த கேது இங்க பாக்குறதுனால இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் இன்னைக்கு விருச்சிகத்துல இருக்காரு இன்னைக்கு. ஸோ அது வந்து லக்கணப்படி இது 8ல இருக்கு. அப்போ முதல் படிப்புக்கும் 2வது படிப்புக்கும் சம்பந்தம்லாம் படிச்சிருப்பாங்க, மாறி இருப்பாங்க. இந்த சந்திரனே இன்னைக்கு விசாக நட்சத்திரத்துல இருக்காரு. ஸோ எம்டி கட்டத்தை வச்சு எப்படி சொல்றோம் அப்படின்னா கோச்சார கிரகங்களை பிக்ஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். வெறும் கட்டத்தை மட்டும் வச்சும் சொல்லலாம். இந்த பேர் கேட்கறது, லொகேஷன் கேட்கறது வந்து அதுல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார பிளானட்டை வச்சு கேட்கறது.